8 வருஷம் வச்சுதடா கோவிந்தா கோவிந்தா பஞ்சாப் தரத்தரடா கோவிந்தா கோவிந்தா கொஞ்சம் கொட்டி 1/2 மணி நேரம் ஆகுது திக்குவையா ஏய் பஞ்சாப் தரத்தரடா கோவிந்தா கோவிந்தா எனக்கு 10 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா 10 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஐயா ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா அங்க வா உண்டியிலே ரம்புதடா கோவிந்தா கோவிந்தா உண்டியிலே ரம்புதடா கோவிந்தா கோவிந்தா அடி உனக்கு விட்ட காலக்கண்ணு கோவிந்தா கோவிந்தா உனக்கு விட்ட காலக்கண்ணு கோவிந்தா கோவிந்தா பல்ல காலுக்கு கல்யாணம் செய்த கோவிந்தா கோவிந்தா பல்ல காலுக்கு கல்யாணம் பண்ண கோவிந்தா கோவிந்தா கல்யாணம் செய்த கால கோவிந்தா கோவிந்தா கல்யாணம் செய்த கால கோவிந்தா கோவிந்தா அது கால கிளப்பிக்கிச்சு கோவிந்தா கோவிந்தா அது கால கிளப்பிச்சா கோவிந்தா கோவிந்தா திருப்பதிக்கு நாராயணா திருப்பதி சிவர நாராயணா அந்த கொள்ளக்கார கண்டு விட்டாரா ராயணா குத்து மேல குத்து விட்டாரா ராயணா ராமா ராமா வெட்டக்கா மலையானே வெட்டக்கா மலையானே அள்ளி மலையாடி பக்கம் ஜெய் வடக்க மலையானே வடக்க மலையானே என்னது மண்டல கட்டை அடிச்சுட்டு வச்சுக்க மீனாக 2 பல்லு மீன் ஆமா எல்லாம் மணி தோங்கி இருக்கு பல்ல பரவாயில்லை ஏய் பகவான் வேற ஒய்யா சொல்றான் நான் ஏன் ஒய்யால சொல்றேன் எங்க நக்கராயோ எங்க நக்கராயோ வாய்க்கா வீட்டுல இருக்கிற சக்கரைக்கு கொட்டிட்டு படுத்து நக்கி இருக்கிறாருங்க அப்படியே விட்டு ரசிகா எங்க இருக்கிறாயோ எங்க இருக்கிறாயோ பல்லா ஒய்யா சொல்றான் ஏய் இந்த பல்ல வச்சு நீ எப்படி அவன் பொண்டாட்டில முத்த கொடுக்குறான் இந்த திருநாமல ஆரி பவன் ஹோட்டல்ல தெரியுமா ஆரி பவன் ஹோட்டல்ல வேலைக்கு கூப்பிடுறாங்க உன்னை எதுக்கு என்ன வேலைக்கு ஏரியா என்ன வேலை தேங்காய் சொல்ற வேலை நீ போ தோத்துவ கூட்ட பாரு ஏய் பக்கா பானே பக்கத்துல சாராய பானை பள்ளி மேலாடி போய் பகவானே 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 ஓலகத்து பெருமாளே வடவட்ட பெருமாளே பள்ளி மேலாடி இருக்குது ஆனா உலகளந்த பெருமாளே வரகரி வர்த்தாம் கூடகரி வர்த்தாம் பண்டிகரி வர்த்தாம் ஏய் முரகரி வரதா பல்லு மீது புடா இப்ப நாட்டுக்கு பாரு பள்ளி மேல நாட்டுக்கு பாரு பண்டிகரி வர்த்தாம் ஒய்யா சொல்றான் இத எப்படி சொல்ற சாணிகையில மணல வர்றா ஐயா ஜானகி மணாலா பள்ளி பகவான் பேரே வர மாட்டேங்குது பாரு டேய் போற போகட்டும் பகவானை பார்க்கணும் சரி எனக்கு பெருத்து பிரார்த்தனை பகவான் பேர் சொல்லிடு ஏய் மலையானே மலையாண்டா பகவானே குடும்பத்துல கஷ்டம் நீங்கிட்டா ஏய் ஒரு எல்லையும் உண்டி எடுத்து வந்து யான் மயிறு என் பொட்டாட்டி மயிறு என் புள்ள மயிறு இன்னும் மயிறு 3 மயில ஒரு மயிர் கொடுக்குற பிரார்த்தனை 3 மயில முடிக்காணிக்க கொடுக்குறேன் ஆமா அப்படி பிரார்த்தனை நேரா பகவான பார்க்க போறேன் ஆமா நடந்தா போறேன் இல்ல 2 வாரம் புல்லு வச்சு தூக்கிட்டு போறாங்க பகவான் பார்க்க நடந்தே போறேன்னு கேட்டேன் சாதனை நடத்தா போயிருங்க பகவானை மெச்சி பக்தியை மெச்சி தோட்டி மெச்சின்னா உன் பக்தியை மெச்சி பகவான் வந்து வாய்க்காப்பட்டுல உன்னை பார்க்கவே வந்துக்கிறார் 2 நேரத்துக்கு எங்க இங்கயா ஆமா பாக்கலாப்பியா ஆமா பகவானா ஆமா ஏன் பத்திக்கா உன் பக்திக்கு பகவானே நாய் விடி பின்னாடி வந்து டெம்பிள் விட்டு வரேன் பட்டு கொண்டு வாடா வாடா
ஏய், பகவான் ஏறவா, பகவான் நாங்க வாடியார் சூத்திரியும் நாடகார் சூத்திரியும் கூட்டு கட்டுகிறாரு பகவானை பார்க்கறோம். பகவான் இந்த கொரோனா டைம்ல 7 நாள் கஷ்டப்பட்டு நடந்து போய் ஆ, கீழ் திருப்பதி போறது மேல் திருப்பதி கூட ஜர்கிட்டு ஆமா கல்பத்தி வச்சுட்டாங்க. அந்த பகவானே அந்த பகவான் என் பகுதி வச்சுக்கு வந்து ஏய், அவரோட பார்க்கணும். பக்தியை வச்சு ஜோதிடர் யாரு அங்கே பாரு பகவான் ஏய், பகவான் அங்கே பாப்பாங்க. ஏய், இது என்ன நாம உண்டு பாதி இத 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாங்குற கடை கடை. இந்த பேங்க்ல வாங்குற ரோடு ரோடு. இந்த மகளிர் மன்றத்துல வாங்குற ரோடு ரோடு. இவங்களுக்குலாம் குடுகால போடுறேன். ஆ. இது எப்பேற்பட்ட நாமம் எப்பே வேண்டாம் ஐயா கடம்பட்டு வடம்பட்டு வடம்பட்டு காப்பாத்து உலகத்தை 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 காப்பாத்து வடம்பட்டு 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 காப்பாத்து உலகத்தை பார்த்து கடகார கேட்டாக்கா நாமத்தை சாத்து நாமத்தை சாத்து அப்பேற்பட்ட நாமையா நாமம் கடகார ஏமாத்து நாமம் ஏய் எட்டு துதிப்பவருக்கு அவருடைய திருநாமத்தை பாடுறா எங்க டேய் டேய் என்ன பாக்குறா ஸ்ரீராமம் திருநாமம் நெத்தியில பாடுறா நெத்தியில பாடுறா பகவானே 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 பகவான் பகவானே ஏழுமலையானே ஏழுமலையானே ஏய் ஏழு மலையானே கோவிந்தா கோவிந்தா குஞ்சி குர்ரா கோவிந்தா குஞ்சி குர்ரா கோவிந்தா ஏய் குஞ்சி குர்ரா கோவிந்தா குஞ்சி டேய் என்ன குஞ்சு குறான் கேக்குற நம்ம சாப்பிட்டு போய் பாத்ரூம் போய் வந்தல யார் விட்டு சாப்பிட்டான் ஈபி ஈபி ஈவியார் விட்டா ராம் சாமி அவரு சாப்பிடல சாப்பிட்டாலே வந்து பிரியாணிக்கு போய் வந்தல ஆமா. அப்ப இன்னும் கொஞ்சம் தேங்க போச்சு எதுக்கு போனேன் எதுக்கு போய் பாத்ரூம் பண்ணிக்க ஒண்ணுக்கு போனேன் நான் மூத்தம் தான் கூட போனேன் ரெண்டு ஒண்ணுதான் எங்க பார்த்து குஞ்சு அந்த குஞ்சில நான் பரம்பிட்டேன் நான் கல்யாணம் பண்ணும்போது எங்க அக்கா பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு கோழி குஞ்சு கொடுத்தாங்க கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சு மொத்தம் ஒன்று 10 ஆகும் 10 20 20 ஆகும் கோழி விற்கிற வேலைக்கு ஒரு கால் போன அறுப்பு வாங்கி போட்டு வாங்கி போட்டு கொடுத்தாங்க உங்க அக்கா அவளுக்கு கொடுத்தாங்களே கோயில் குஞ்சு அப்ப எம்மா பேசு அது சின்னதா தான் இருந்துச்சு வயசாவ அது பெருசாகி போச்சு பெருசா ஆகும் ஆமா அதுக்குள்ள இவருக்கு எவ்வளவு தூக்கி முடிச்சு இவர் ஏறா இருப்பாரு கேளுடா அது வந்து பக்கு நடிச்சு போச்சு அதனால தூக்கத்தோட 2 பேரும் புடிச்சே இருப்பாங்க கொடுக்காரு என்னடா அந்த குஞ்சு கோழி குஞ்சு பாதுகாப்பா வச்சிருந்தா வச்சிருந்தா அப்பேற்பட்ட கையில வந்து தூக்கி போட்டாங்க அணில இருந்து என் பொண்டாட்டி ராவலா குஞ்சில மாமா குஞ்சில மாமா சாத்தகி ஓ ஒரு குஞ்சிக்கு ஆ 1000 கோழி குஞ்சு தருகிறேன் 1000 கோழி குஞ்சு தருகிறேன் எத்தனையா 1000 கோழி குஞ்சு தருகிறேன் எத்தனையா 1000 கோழி குஞ்சு தருகிறேன் வா அப்படியும் இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் நான் நம்பவே முடியாது இங்கே இரு என் பொண்டாட்டி உள்ள நான் கேட்டு பாக்குறேன் ஏ பிள்ளாரா ஏ என்னடா தொடர்பகத்தே இப்பதான் மாமான்றான் ஏங்க இல்லடா ஆந்த யார் இல்ல அத்தா இல்ல என் பேண்ட் இது கொத்தான் ஏங்க ஓல் ஓல் சீரா யார் எல்லாரும் ராவானா குஞ்சு இல்ல மாமான்னு ஆமா பகவான் காலை பிடிச்சனா ஆமா ஓ பகவான் காலை மட்டும் பிடிச்ச காலை பிடிக்காத அவரு கையாடி பிடிச்ச விளையாடுறது பட்டா என் கையில ஒரு குஞ்சு தூக்கிச்சு ஒரு குஞ்சுக்கு 1000 குஞ்சு கொடுத்துருக்காரு உன் கூட தந்துட்டு பாரு புஞ்சி எத்திருக்கிறது ஏய் ஓ அது ஆட்டாட்டி விட்டு வருவில்ல வருவா கட்டையாலே அடிக்கிறேன் நீ கட்டையில அடிச்சுனா என் பட்டியல ஏறி போகணும் நேரமே அடி ஓ என் கூட்டு சின்ன கூட்டு ஆ ஒரு குஞ்சு தான் போகும் ஒரு குஞ்சு தான் உள்ள வெளியே வரும் ஐயோ 1000 குஞ்சு நான் எந்த கூட்டுல விட்டு வளர்ப்பேன் ஏற்கனவே ஐயோ சாமி சாமி சாத்தகி பகவானே சாத்தகி சாத்தகி என் கூட்டுக்காரி கூட்டு சின்ன கூட்டா சாமி ஒரு குஞ்சு உள்ள போனா ஒரு குஞ்சு வெளியே வந்துரு சாமி ஒண்ணே ஒண்ணு கொடு சாமி அப்படி ஒரு கோழி குஞ்சு தருகிறேன் ஒரு குஞ்சு வாங்கறதுக்கு வாங்கிட்டு எம்மா நேரம் மாதவா சாமி இச்சபையில் வந்து இச்சபையில் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் என் ஈண்டெடுத்த தாய் தந்தைமார்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் என் நாடக தந்த நாடக ஆச்சாரியர் அவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஈன்ற தாய் தந்தைகளுக்கும் ஈன்ற தாய் தந்தைகளுக்கும் என் ஒரு கோடி வணக்கம் சபையில் வந்து சபையில் வந்து யார் என்று தெரியுமா யார் என்று தெரியுமா பாடு நான் ஆதி நாராயணன் ஏய் சின்ன ஆதி நாராயணன்
கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை என் புத்தியின் மூலமாக காத்து வரக்கூடிய நான் தான் ஸ்ரீ நமோ என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் என்று தெரிந்து கொண்டாயா? மூர்த்தி என்று தெரிந்து கொண்டாயா? அதையும் தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். அது வடியா தூணில் நரசிம்மமாக பிரகலாதனை காக்க தூணில் நரசிம்மமாய் இருக்கும்போது ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்று அது அப்புறம் சொல்லு பிரகலாதனுக்கு காட்சி தந்து அதையும் தவிர பத்மாசுரன் என சொல்லக்கூடிய அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து யார் தலை மீது கை வைத்தாலும் அவர் தலை பற்றி எரிய வேண்டும் என்று வரம் கேட்டான். சிவபெருமானோ அவ்வரத்தை தந்து விட்டார். ஆனால் அந்த சூரனாகப்பட்டவன் அந்த வரத்தை சோதிப்பதற்காக சிவபெருமானிடமே சோதிப்பதற்கு சென்றான். அதிலிருந்து சிவபெருமான் அவன் வரும்பொழுது தப்பித்து சென்றார். அவரோ அங்கும் இங்கும் ஒழிந்தார். எப்படியும் விடவில்லை. அப்படி சிவபெருமானாகப்பட்டவர் என்னை நினைத்தார். நாராயணா நாராயணா என்று நினைக்கும் பொழுது நானும் ஒரு அழகான மோகினி பெண்ணாக அவதாரம் எடுத்து அந்த சூரனிடம் தோன்றினேன். சூரனிடம் தோன்றிய பொழுது அந்த சூரனாகப்பட்டவர் என் அழகின் மீது காதல் கொண்டான். நானோ அவனை என் பேச்சால் அழைக்கி என்னை அடைய வேண்டும் என்றால் நீ சென்று ஒரு தடாகத்தில் ஒரு குளம்படி நீராக எடுத்துக்கொண்டு நீ தலையில் தலைவினால்தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அந்த சாபம் நீங்கும். நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்.
அவனோ சென்று அங்கும் ஓடினான். அங்கும் இங்கும் மோதி எங்கும் எங்கும் கிடைக்கவில்லை. எங்கும் கிடைக்கவில்லை. இல்லாதபடி செய்துவிட்டேன். நீர் இல்லாதபடி செய்துவிட்டேன். அப்பொழுது அப்பொழுது மறுபடியும் வந்து என்னிடம் வந்து நீர் எங்கேயும் இல்லை, மோதி எங்கே நீர் இல்லை எங்கேயுமே நீர் இல்லை என்று கூறினார். நானும் ஆட்டக்குளத்திலோ ஆட்டுத்தில் சென்று காலடியில் ஆட்டுக்கால் குழம்பிலும் நீர் இருக்கும் என்றபடி தெரிவித்தேன். அவனோ எடுத்து தலைமையில் வைத்துக் கொண்டு அவன் வந்து தலைமையில் வைத்துக் கொண்டு வந்தான். பத்மாசுரனோ அவன் தலைமீது கை வைத்ததும் அவனை மடிந்து விட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் மோகினி பெண்ணாக நான் அழகாக இருந்த காரணத்தால் சிவபெருமான் எப்படி அழைத்தான் என்று கேட்கும் பொழுது சிவபெருமானே என் மீது காதலாசப்பட்டார். அவர் காம மோகத்தில் என்னை அடையும்படி அவர் என்னை கட்டி கொண்டார். அதிலிருந்து விந்தாகப்பட்டது கீழே விழும் பொழுது நான் அதை கையில் பிடித்து விட்டேன். அந்த விந்திலிருந்து விழுந்ததான் ஈனாரப்பன். அதையும் தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். ஏதோ காரணமாக நாரத முனி வைகுண்டம் வந்து உள்ளார். அவரை சென்று காண வேண்டும். அப்படி ஆகட்டும். அப்படி ஆகட்டும். போய் யார் வரான்னு பார்ப்போம். தெரியாது. சுவாமி கொட்டகட்டியா கொட்டகட்டியா அல்லது சிஷ்யா வைகுண்டம் வந்துட்டோம். ஆதரவு சொல்லிட்டு வரீங்க. சுவாமி பகவானே நாடி சேரனாகிய நாரத பகவானி வந்துக்கிறாருங்க. மலைதனை குடிபிடித்த மாயனை உன் பாதம் போற்றி குழம்பிய பிரகலாத காத்தாய் போற்றி போற்றி மகன் ஐந்தரையை காத்தீர்கள் போற்றி அத்தா உந்தன் பாதமே உன் பேரனாகிய நாரதமுனி அநேக கோடி சரணம் தாத்தா. என் பாதவாதை போட்டு வந்தனம் செய்த நாரதா வந்தாலும் செய்தேன் என்ற என் பாதத்தை போட்டி செய்ததால் நீயும் கழகமும் என்றென்றும் வாழ்வீர். அப்படியே இருக்கட்டும் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் என்னிடம் நீ வரமாட்டாயே.
என்ன காரணம் என்று சொல்லுங்கள். தாத்தா, சொல்கிறேன் தாத்தா. இலோகம் எல்லாம் சுற்றி கண்டேனே காணகத்தி. 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 அல்லது தாத்தா, பேரனே, இந்த மூன்று லோகத்தை சுற்றி வரும் பொழுது ஏய், இந்த மூன்று லோகத்தை சுற்றி வரும் பொழுது கானகத்தின் வழியாக ஒரு காட்சியை கண்டேன் தாத்தா. அதை உங்களிடம் கூறுவதற்காக வந்துள்ளேன் தாத்தா. பேரனே, கானகத்தில் கண்டதென்ன பேரனே, என்னை காட்சி கண்டாய் நாரதா, எனக்கு விளக்கமாக கூறப்பா. ராமுரையை யாரும் நாடானா தாத்தா. ராமுரையை யாரும் நாடானா. ராமுரையை யாரும் நாடானா. ஏய், இப்படி நில்லு பாரு. அல்லது தாத்தா, அல்லது பேரனே, கானகத்தின் வழியாக ஆதாபி அனதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு சூரர்களை கண்டேன் தாத்தா. ஐராசுரனுடைய மகனாகிய இந்த சூழல் ஆதாபி அனதாபி சூரர்கள் இருவரையும் கண்டு வந்தேன் தாத்தா. அதுவே நானுதா அல்லது பேரனே நாரதா, அதுவே நானுதா அல்லது தாத்தா, அந்த சூழலை